வர வர இந்த வீட்லயும் மகாவோட கை ஓங்கிட்டே போற மாதிரி உனக்கு தெரியல? அவ எடுக்கிற முடிவு மட்டும்தான் சரியா இருக்கும்னு அப்பாவும் செல்வமும் பயங்கரமா அவளுக்கு ஜால்ரா போட்டுட்டு இருக்காங்க. இந்த கௌரி இங்க இருக்கிற வரைக்கும் யார் என்ன ஆட்டம் போட்டாலும் நடக்காது. இது ஏன் வீட்ரி. ஆனா நீ நினைச்சது ஏதாவது இந்த வீட்ல நடக்குதா? அதுவும் கார்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சதுல இருந்து அந்த மேடம்க்கு கொஞ்சம் திமிர அதிகமா தான் இருக்கு. அந்த கார்மெண்ட்ஸுக்கு மொத்த பணமும் அவ தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கா. நாமளும் இதுல பார்ட்னர் ஆயிட்டா எல்லாத்தையும் சரி கட்டிடலாம்ல. மா, ஏதாவது தோணுச்சுன்னா சொல்லுமா. இப்படியே யோசிச்சுட்டே இருந்தனா உன் மனசுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க எனக்கு என்ன மந்திரமா தெரியும்? எனக்கும் மந்திரம் எல்லாம் தெரியாது. ஆனா நீ என்ன நினைப்போட பேசிட்டு இருக்கேன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். உனக்கு இப்ப பணம் வேணும் அதானே? மா, எப்படிமா? ஐயோ, நான் உன்னை பெத்தவடி. ஏதோ பேசணும்னு வந்திருக்க, பேசி முடி. அதாமா 10 லட்சம் கொடுத்து பிரியா எக்ஸ்போர்ட் ஆர்டரை நாம வாங்கினா என்ன? ஆனா அவ வேணான்னு சொன்னாலே. அப்படி நம்ம ஆர்டர் எடுத்தா அது சரியா வருமா? பாத்தியா, நீயும் அவ சொல்றதுதான் சரியா இருக்குங்கிற மாதிரியே பேசுறியே. ஏமா, நீயே அப்படி நினைச்சா அப்புறம் ஏன் அவ ஆட்டம் காட்ட மாட்டா? நம்மளையே அறியாம நம்ம மூளையெல்லாம் அவளுக்கு அடிமை ஆயிட்டு இருக்கு. உடனே இது சரி பண்ணி ஆகணும். ஏய், நான் அவளுக்கு என்னைக்குமே அடிமையாக மாட்டேன். ஆனா பணமே போடாம நமக்கு பணம் வர்ற மாதிரி வேலை பார்க்கறதானே நமக்கு நல்லது. அதாண்டி சொல்றேன். இதாமா, இந்த இடத்துலதான் உனக்கு புரியல. அவ ஏன் பணம் போட்டு ஆர்டர் எடுக்க வேண்டான்னு சொல்றா? சொல்லு பாக்கலாம். ஏன் சொல்றா? ஏன்னா இவ கார்மெண்ட்ஸ்ல நமக்கு இப்போ எந்த பங்கும் இல்ல. அதனால நாம யாரும் அவளை கேள்வி கேட்கவே முடியாது. இப்போ 10 லட்சம் போட்டோம்னா நாமளும் அவளுக்கு சமமா கார்மெண்ட்ஸ்ல பார்ட்னர் ஆயிடலாம். அதுக்கப்புறம் அவளை கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கும். அவளுக்கு தான் யாரு கேள்வி கேட்டாலும் பிடிக்காதே. புரியுதா? இங்க பிரச்சனை பணம் வருதா போதாங்கிறத பத்திலாம் இல்ல, பவர் யார் கையில இருக்குங்கிறத பத்தி தான். இப்போ அந்த கார்மெண்ட்ஸ்ல நம்ம பார்ட்னர் ஆயிட்டோம்னா அவ இஷ்டத்துக்கு அவங்க அம்மா வீட்டுக்கெல்லாம் பணத்தை அள்ளி அள்ளி கொடுக்க முடியாது. அதான் நாமளே பணம் கொடுத்தாலும் அவ வேண்டான்னு சொல்றா. ஆமா வெண்ணிலா, அப்படி கூட இருக்கலாம்லாம் இல்ல, அப்படிதான். அப்போ இந்த ஆர்டரை நாம பணம் போட்டு எடுத்தா கார்மெண்ட்ஸ்ல நமக்கு பங்கு இருக்கா? நாமளும் ஓனரா? ஆமாமா, அதுல என்ன உனக்கு சந்தேகம்? உன் ஒத்த வார்த்தையில தான் நம்ம வாழ்க்கையே இருக்கு. சரின்னு சொல்லுமா ப்ளீஸ். இத பாரு, தங்கச்சியை படிக்க வைப்பேன், கல்யாணம் பண்ணி வைப்பேன், மாசம் மாசம் மளிகை சாமான்னு எல்லாத்தையும் அங்கிருந்து மூட்டை கட்டி அனுப்புறால, அத முதல்ல நிறுத்தணும். நீ சொல்ற மாதிரி பவர் நம்ம கைக்கு வரணும்டி. அதுக்காக நீ சொன்ன விஷயத்துக்கு நான் சம்மதிக்கிறேன். இந்தா, நீ போய் பீரோல இருக்கிற செக் புக் எடுத்து பேங்க்குக்கு போயிட்டு 10 லட்சம் ரூபாய் மட்டும் தான் எடுக்கணும். நேரா போய் அந்த பிரியா எக்ஸ்போர்ட்ஸ்ல பேசி அந்த ஆர்டரை எடுத்துரு. ஆல் தி பெஸ்ட். வெண்ணிலா, உன்னை நம்பிதான் 10 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுக்கறேன். அந்த கார்மெண்ட்ஸ்ல நம்ம கை ஓங்கணும். அதுக்கு நீ இந்த ஆர்டரை நல்லபடியா பேசி முடிச்சு வாங்கிட்டு வா. கவலையே படாதம்மா. இதுக்கப்புறம் கார்மெண்ட்ஸ் ஏன் கண்ட்ரோல், வீடு உன் கண்ட்ரோல்ல தான் இருக்கும். ஓகேவா? நான் போய் சக்சஸ்ஃபுல்லா எல்லாத்தையும் முடிச்சிட்டு வரேன். அம்மா, இதை இவங்களுக்கு தான் பார்க்கணும். இவங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டம் இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிச்சு சரியாகுமான்னு சொல்லணும். கரெக்டா சொன்னா நாங்க நம்புறோம். வள்ளியம்மா கூட நின்று வாக்கு தர வேணுமம்மா. அம்மா, கவலை என்ன கலக்கம் என்ன கண்டுரைக்க வேணுமம்மா. இடது கை நீட்டுமா. காதல் உண்டு வாழ்தல் உண்டு வாரி சொன்ன இல்லையேன்னு உனக்கு கவலையும் உண்டம்மா. பிள்ளை இல்லா பேதை உன்னை முள்ளு வார்த்தை கொள்ளும் அம்மா. வள்ளியம்மா கண் துறப்பா வழி உனக்கு வருகுதம்மா.
மருகி நீ நிக்க வேணாம், உருகி நீ கலங்க வேணாம். கொஞ்சி நீ விளையாட குமரப்பிள்ளை வருகுதம்மா. சூப்பர்ல, கரெக்டா சொல்லிட்டாங்க பாரு. விஜய் அக்கா, அடுத்து நீங்க பாருங்க. வேணாம் வேணாம். எனக்கு வேண்டாம் மீனா. மகா, இவங்க சூப்பரா குறி சொல்றாங்க தெரியுமா? இவ குழந்தை இல்லைன்னு எப்ப பார்த்தாலும் வருத்தப்பட்டுட்டே இருப்பாள்ல, அதை கூட அவங்க கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க. அக்கா, அடுத்து யாரும் பேசிட்டு இருந்தோம், நீங்களே வந்துட்டீங்க. உங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாமா? எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்ல, வேண்டாம். குழந்தை இல்லைன்னு இவங்க ஏன் கண்டுபிடிச்சு சொல்லணும்? அதுதான் அவளுக்கே தெரியுமே. அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு என்ன பண்ணணும்னு நாம தானே யோசிக்கணும். ஒரு நல்ல டாக்டரை போய் பார்க்கறதா முக்கியம். இவங்களுக்கு சீக்கிரமா குழந்தை பிறக்கும்னு அவங்க குறிப்பாத்து சொல்லிருக்காங்க மகாக்கா. நீ, நான் ஏன், இங்க இருக்கிற எல்லாருமே உனக்கு சீக்கிரமே குழந்தை பிறக்கும், கவலைப்படாதன்னு அவகிட்ட சொல்லிக்கிட்டு தானே இருக்கோம். அதைத்தானே அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஆனா நாங்க எதுவுமே சொல்லாம அவங்களே கண்டுபிடிச்சு சொன்னாங்களே. அது அவங்க தொழில் மீனா. அது அவங்க அனுபவம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. இன்னைக்கு நம்ம கடமையை நம்ம சரியா செஞ்சா நாளைக்கு நமக்கு கிடைக்க வேண்டிய பலன் நிச்சயமா கிடைக்கும். கிடைக்காது. அப்படி எல்லா பலனும் கிடைக்காதுமா. உனக்கு எது சேரணும்னு விதி இருக்கோ அது மட்டும்தான் கிடைக்கும். இல்லைன்னா நீ என்ன போராடினாலும் அது கிடைக்காது. மருந்து மாத்திரையில எல்லாம் சரி பண்ண முடியும்னா அப்ப சாமி எதுக்கு, பூஜை எதுக்கு, விரதம் வேண்டுதெல்லாம் எதுக்கு? சாமியால எல்லாமே முடியும்னா மருந்து மாத்திரையெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டிய தேவை எதுக்கு வரணும்? இங்க பாருங்க, நான் ஒன்னும் சாமியே இல்லைன்னு சொல்றவ இல்ல. எனக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்கு. ஆனா அதுக்குன்னு ஒரு அளவு இருக்கு. அந்த கடவுள் நமக்கு உழைக்க பலத்தையும் யோசிக்க அறிவையும் கொடுத்திருக்காரு. அதை நம்ம சரியா பயன்படுத்திக்கிட்டா போதும். நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாம கிளம்புங்க. அம்மாடி, நான் கிளம்புறேன். நீ நல்லபடியா கேட்டுக்கோ. சிரிச்சிருக்க உன் முகம் செனப்பட்டு போகும். சின்ன சின்ன கவலையெல்லாம் சீறி எழுந்து பாயும். நம்புன பக்கம்பெல்லாம் நல்ல பாம்பு நிழல் இருக்கு. நன் மனசு உனக்கு இருந்தோம் மண் விழுந்து மூடி போகும். வள்ளி குரத்தி அவ எனக்கு துணை இருக்கா. வார்த்தைகள் மாறாது. உன் கனவு இப்ப சேராது. என்ன இவங்க இப்படி சொல்லிட்டு போறாங்க? மகா, என்ன இது சாபம் விடுற மாதிரி சொல்லிட்டு போறாங்க? விடு, அவங்க சொல்லிதான் நமக்கு கஷ்டம் வரப்போதா என்ன? இதுக்கு முன்னாடி நமக்கு கஷ்டமே வரலையா? நாம அதுல ஜெயிக்கலையா? நம்ம நேர்மை நம்மளை காப்பாத்தும் விஜய். நேர்ல பார்த்து குறி சொல்லுவாங்க, அதுதான் நடக்கும்னா கையே இல்லாதவங்க எல்லாம் எப்படி வாழ்வாங்க?